குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மே மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் தனுசு ராசிக்கு என்ன மாதிரியான கிரகநிலைகள் இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் தனுசு ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ராசிக்கு 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு பகவான். 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறது நல்ல விஷயம்தான், பெட்டர் பிளேஸ்மெண்ட். ராசிக்கு 4ஆம் இடத்துல, அதாவது சுகஸ்தானத்தில் சனி பகவான். அர்த்தராஷ்டிரம சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பு சுகக்கேடை கொடுக்காம போக மாட்டார். நாளில் இருக்கக்கூடிய சனி பகவான் ராசியை பார்ப்பார். குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால அப்படியே மெப்புதலுக்கு போயிட்டு இருக்குது. ஆனால் அர்த்தராஷ்டிரம சனியினுடைய பாதிப்பு உணர்ந்துட்டு இருக்கக்கூடிய ராசிகளில், அந்த உடல் ரீதியான தொந்தரவுகள் உணர்ந்துட்டு இருக்கக்கூடிய ராசிகளில் தனுசு ராசி அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு அமைப்பாக இருக்குது. சனி அந்தந்த ராசிவெல்லாம் பார்க்குறாரு, அங்கெல்லாம் உடல் தொந்தரவுகள் இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. கூடவே 4ஆம் இடத்துல செவ்வாய், உங்களுடைய 5ஆம் அதிபதி. நாளில் நல்ல விஷயந்தான், தப்பில்லை. 5ஆம் இடத்துல உங்களுடைய 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் 5ஆம் இடத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. பாக்கியாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதெல்லாம் மிகப்பெரிய நன்மை, நல்ல யோகம். இது ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில், நல்ல விஷயம். அதே போல் கூடவே 7ஆம் அதிபதி 10க்குடையவருமான புதன் அமர்ந்திருக்கிறாங்க. இங்கே 9 10க்கு இணைவு பெற்று அது தர்ம கர்மாதிபதி யோகத்தை பஞ்சமஸ்தானத்தில் ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிடலாம். ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான். சுக்கிர பகவானும் சும்மா எல்லாம் உட்காரலாம், நல்லா ஆட்சி பலத்தில் பலமாக உட்காந்துருக்க, தன்னுடைய வீட்டில் ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கார். லாபாதிபதி சுக்கிரன் 6ஆம் இடத்துல பலம் பெற்று உட்காந்துருக்காரு. 7ஆம் இடத்துல குரு பகவான். குருவினுடைய பார்வையில் தனுசு ராசி இருக்குது. உங்களோட ராசிநாதனே அவர் தான். ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது. ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். மேலும் இன்னைக்கு இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னா, மே மாதம் 11ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருந்த செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். தன்னுடைய சொந்த வீடான மேசராசிக்குள் செவ்வாய் அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை. முழு பலம் அடையுதுங்க. செவ்வாய் முழு பலம் அடையுது. ஸோ பஞ்சமஸ்தானம் பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது ரெண்டும் இணையக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிடுது. சூரியன் ஆல்ரெடி அங்கே தான் இருக்கிறார். ஒரு 4 நாட்களுக்கு சூரியனும் செவ்வாயும் இணைவு 5ஆம் இடத்தில். ரொம்ப ரொம்ப அற்புதமான நிகழ்வுகள் நடக்க காத்திருக்கு. அந்த 4 நாளை சரியாக பயன்படுத்திக்கங்க. 14ஆம் தேதி மே மாதம் 2 கிரகங்களுடைய பயிற்சி இருக்குது. முதல் பயிற்சி அப்படின்னா சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 7ஆம் இடத்தில் ஆல்ரெடி குரு இருக்கார். லாபாதிபதி 6க்குடையவரான சுக்கிரன் குருவோடு இணைகிறார். 2மே பொருளாதார கிரகங்கள். 2 பொருளாதார கிரகங்கள் இணைவது மகாலட்சுமி யோகத்தை ஏற்படுத்தும். மகாலட்சுமி யோகம் ஏற்பட்டால் மட்டும் பத்தாது, அது மறைவு ஸ்தானங்கள் இல்லாமல் கேந்திர திரிகோணங்களில் இருந்து அது ராசி அதிபதியுடைய சம்மந்தப்பட்டு இருந்தால் கண்டிப்பாக நல்ல பலனை அனுபவிக்கலாம் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம் சொல்லக்கூடிய விதி. இங்கே ராசி அதிபதியே குருவாகி, அதனோடு சுக்கிரன் இணைவது அப்படிங்கிறது அது ஒரு கேந்திர ஸ்தானம். அந்த ஸ்தானத்தில் 7ஆம் இடம் அப்படிங்கிற கேந்திரத்தில் இணையிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். என்ன இங்கே கேந்திர ஸ்தானம் எல்லாமே ஓகே, புதனுடைய நகர்வும் இங்கே கொஞ்சம் வேலை செய்யுது. என்னென்னா, அதே 14ஆம் தேதி புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். புதனுடைய வீட்டில் சுக்கிரனுடைய வீட்டில் புதனும் இருக்கிறதுனால இந்த புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது. அப்போது இந்த மகாலட்சுமி யோகத்தை இன்னும் பலப்படுத்தும் விதமாக பரிவர்த்தனை யோகம் வேலை செய்யுது. பலம் பெற்ற சுக்கிரனும் குருவும் இணைகிறாங்க அப்படின்ற அளவுக்கு அது இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. மே மாதம் 15ஆம் தேதி உங்களுடைய பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு உச்சம் பெற்ற நிலையை தாண்டி
6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 6இல் சூரியன், நல்ல விஷயம் தான், தப்பில்லை. மே மாதம் 29ஆம் தேதி புதன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி. பரிவர்த்தனை யோகமெல்லாம் தாண்டி புதனும் சுக்கிரனோடு சேருகிறார், குருவோடு சேருகிறார். ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இதுதான் இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளும் மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும். இதனால் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். உங்களுடைய சுய ஜாதகப்படி உங்களுக்குன்னு ஒரு தசாபுத்தி அந்தரம் நடந்துட்டு இருக்கும் இல்லையா, அது நம்ம சொல்லக்கூடிய கிரகங்களோட ஒத்து போகுது அப்படின்னா சொல்கிறது அப்படி 100% நடக்கும். ஸோ முதல்ல சூரியனை பார்த்துடலாம். சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி, பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதி, இறை அனுகிரகத்தை சொல்லக்கூடிய கிரகம், தந்தையினுடைய நிலையை சொல்லக்கூடிய கிரகம், உங்களுடைய வளர்ச்சியை சொல்லக்கூடிய கிரகம், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை சொல்லக்கூடிய கிரகம் சூரியன். அப்படிப்பட்ட சூரியன் 5ஆம் இடத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். இங்கே ஃபஸ்ட்டு தனுசு ராசி என்பவர்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி ஏதாவது மருந்து மாத்திரை எடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்து எல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்கிறீங்கன்னா கவலையே விடாதீங்க. இந்த மாதம் குழந்தை உருவாவதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது. முதல் 15 நாட்களில் இதில் சாத்தியப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பேர் உண்டாகும். அதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு இருந்தால் மட்டும் போதும். எதுவுமே செய்யாமல் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. முயற்சி எடுத்துகிட்டு இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பேர் உண்டு. குழந்தைகள் உங்கள் பெயர் சொல்லும் அளவிற்கு சில முக்கிய நிகழ்வுகளை நிகழ்த்தி காட்டுவார்கள். இன்னாரு பையன் அப்படிங்கிறத தாண்டி இவரோட அப்பா தான் இவர், இவரோட அம்மா தான் இவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு இந்த குழந்தையினுடைய வளர்ச்சி நல்லபடியாக இருக்கும். அப்படி எல்லாரும் வீக்கத்தக்க வகையில் சில நல்ல விஷயங்களை செய்ய காத்திருக்கிறார்கள் உங்களுடைய குழந்தைகள். குழந்தைகள் தன்னுடைய விருப்பப்படி நடந்து கொள்வதால் குழந்தைகளுக்கு இந்த காலகட்டம் விருப்ப திருமணங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. விருப்ப திருமணங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. விருப்பப்பட்ட படிப்பை சூஸ் பண்ணுவாங்க. அவங்க இது நாள் வரைக்கும் என்ன நினச்சாங்களோ அதை செய்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு அமைஞ்சு வருது. ஸோ அதெல்லாமே பாசிட்டிவான விஷயம். குழந்தையை பொறுத்தளவுக்கு உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய திட்டங்களை, உங்களுடைய ஆசைகளை, உங்களுடைய துன்பத்தை, உங்களுடைய துக்கத்தை, உங்களுடைய கவலைகளை இந்த காலகட்டம் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. முதல் 15 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய விருப்பத்தை எல்லாம் மற்றவங்ககிட்ட சொல்லிடுவோம். நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்கோ விருப்பம்னு சொல்ல முடியாது. கஷ்ட நஷ்டம், துக்கம், துயரம், இல்லை ஏதாவது புதைகள் கதைகள் பதிச்சு வச்சுருந்தாலும் இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லி கூட இருக்கிறவங்ககிட்ட சொல்லிடுவோம். எல்லாத்தையும் வாய் விட்டு நம்மளே பேசிடுவோம். அப்போது உங்களை பற்றிய ரகசியங்களை வெளியில் சொல்லாமல் பாதுகாத்து கொள்வது முதல் 15 நாட்களுக்கு சாலச் சிறந்தது. அது ரொம்ப முக்கியம். அதே போல் இருதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு அதற்கான சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். இருதயம் சம்பந்தமான தொந்தரவுகள் சரி செய்யப்படும். 70 to 80% சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட்டை கொடுக்கும். ஏதாவது ஏன்ஜியோ பண்ணுறீங்க, பைபாஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஏதாவது ஆப்ரேஷன் ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்துன்னா தனுசு ராசிக்காரங்க முதல் 15 நாளில் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ரேஷனாக அது இருக்கும். அதில் மாற்றம் இல்லை. முதுகு சம்மந்தமான விஷயங்கள், முதுகுத்தண்டு வலி ஏற்படுறது, டிஸ்க் பல்ஜ் ஆகிடுச்சு, L1, L2, L3, L4 எல்லாம் பிரச்சனை, அந்த மாதிரி டிஸ்க் சம்மந்தமாகவோ இல்லை ஸ்பைனல் கார்டு சம்மந்தமாக தொந்தரவுகள் இருந்ததுன்னா அதுக்கு சரியான மருந்துகள், சரியான மருத்துவர் இந்த காலகட்டம் கிடைப்பாங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்குது. இப்போ முதல் 15 நாட்கள் சூரியன் உச்சம் பெற்று 5ஆம் இடத்தில் இருப்பதால் ஊர் தெய்வத்தை வழிபடுவது மிக மிக நன்மை. அதாவது உங்கள் ஊரில் அந்த ஊருக்குன்னு ஒரு குல தெய்வம் இருக்கு இல்லையா, ஊர் காவல் தெய்வம், ஊர் தெய்வம்னு இருக்கும் இல்லையா, அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுறது நல்லது. எங்காச்சும் வெளியில் இருந்தீங்கன்னா கூட இப்போ ஊருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். அங்கே வந்து அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுறது சிம்பிளாக தெய்வம் போட்டு வழிபாடு பண்ணலாம். பொங்கல் வச்சு கூட பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். ஊர் தெய்வத்தை வழிபாடு பண்ணுவது மிகச்சிறந்த யோகத்தை ஏற்படுத்தும். இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் அது தீர்வு கொடுத்துரும். தீர்வுனா அந்த 15 நாள்லேயே எல்லாம் முடிஞ்சு நார்மலாகிடுவீங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. அந்த 15 நாட்கள் அந்த தெய்வ வழிபாடு, தெய்வ சிந்தனையோடு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாள் வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான தீர்வு இந்த 15 நாளுக்குள்ள கூட உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ ஊர் தெய்வத்தை, இஷ்ட தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கணும் இந்த மாதம் முதல் 15 நாட்கள். ஸோ ரொம்ப பெட்டரான ஒரு பொசிஷன் இருக்குது. பாதகாதிபதியை பலமிழக்க செய்து அந்த 5ஆம் இடத்தை பலப்படுத்துகிறது சூரியன்.
ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, ஓகே. இப்போ 6ஆம் இடத்துக்கு 15ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிடுவார். அப்போ என்ன சார் நடக்கும் அப்படின்னா, சிம்பிளாக தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். தந்தை வழி உறவுகளில் யாராவது ஒருத்தருக்கு உடல்நல தொந்தரவுகள் வரும், போய் பார்த்துட்டு வர்ற மாதிரி இருக்கும். ரைட். தந்தையினுடைய தொழில் நல்ல வளர்ச்சி பாதைக்கு போகும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இது போன்ற விஷயங்கள் தனுசு ராசி என்பவர்களுக்கு உண்டாகும். வேலையில் பொறுப்புகள் அதிகரிக்கும். வேலை பளு உண்டாகும். கண்ணுக்கு தெரிந்த அல்லது கண்ணுக்கு தெரியாத இது நாள் வரைக்கும் உங்க கூட இருந்தே குளிபறிக்கக்கூடிய நபர்களை இனம் கண்டு அவர்களை ஜெயிக்கக்கூடிய வல்லமையை இந்த காலகட்டம் கொடுத்துரும். செகண்ட் ஆஃப் மே மாதத்தோட செகண்ட் ஆஃப். நம்ம கூடவே இருப்பானுங்க, குழி பறிச்சிருவானுங்க. இவங்க தான் நம்மளுக்கு பாதகம் செய்கிறாங்க, இவங்க தான் நம்மளுக்கு எகென்ஸ்டாக நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியவே தெரியாது. நல்ல வழியோட்டவே எல்லா வேலையும் செய்வாங்க. பார்த்தா அத்தனைக்கும் இவங்க தான் காரணகர்த்தாவாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு துரோகியை இந்த காலகட்டம் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஸோ இவன் தான் அந்த வேலையெல்லாம் பார்க்குறது. இவங்ககிட்டருந்து நம்ம சரியாக இருந்துட்டோம் அப்படின்னா, இவங்ககிட்ட தள்ளி இருந்துட்டா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ளேயே நம்ம மனசு தோணிடும். ஸோ அதை நம்ம சரி செய்துக்குவோம். அப்படி நம்ம கூட இருந்து குழி பிடிக்கக்கூடிய அந்த துரோகியை இந்த காலகட்டம் அடித்து விரட்டிடுவோம். பின்ன நம்மளை கண்டாலே பயந்துக்கிற மாதிரியான செயல்களை செஞ்சுருவோம். மாத கடைசியில் அது நடக்கும். மாத கடைசியில் அது கட்டாயமாக நடக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்புறம் வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, வேலையில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருந்ததோ, எதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்களோ, எதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் இன்னும் டெவலப்பான சூழ்நிலைக்கு நம்ம போவோம்னு நினச்சிங்களோ, உங்களுடைய மைனஸ் என்ன வேலையில் அது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அந்த மைனஸை ப்ளஸ் ஆக்கிறதுக்கு உண்டான வழிகளில் உங்களுடைய நேரத்தை செலவிடுவீங்க. எதெல்லாம் உங்களுடைய நெகட்டிவாக எல்லாத்தையும் குறைச்சிடுவீங்க, எதெல்லாம் பாசிட்டிவாக அதெல்லாம் அதிகரிக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களை நீங்களே ஸ்ட்ராங் பண்ணுறக்குண்டான ஒரு சூழ்நிலை. பாருங்கள், தேவையற்ற சந்தேகம் கணவன் மனைவிக்குள்ளே வருவதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது 6ஆம் இடத்து சூரியன். சந்தேகத்தை உருவாக்கும். பொறுப்புகள் அதிகமாக கொடுத்து வேலை பளுவை சேர்த்தி கொடுக்கும். பொறுப்புகள் கிடச்சிருச்சு, சந்தோஷமாக இருக்கலாம். வருமானம் உயர்வு கிடச்சிருச்சு, சந்தோஷமாக இருக்கலாம். அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் சம்பாதிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு பொறுப்பும் கைட்டு வருதோ, அந்த அளவுக்கு வேலையும் இருக்கும் இல்லையா? அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணித்தான் ஆகணும் இல்லையா? அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணித்தான் ஆகணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் உண்டாகிறது. ஓகே. தாயாருக்கு ஏதாவது ஒரு நல்லது கெட்டது ஏதாவது நடக்காத, தாய் வழி உறவுகளுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுது அந்த சூரியன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, தாய்க்கு காது மூக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகளோ, ஸ்கின்னு சம்பந்தமான பிரச்சனைகளோ வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தாயார் ஆபரணங்களை தொலைப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலையும் சொல்லுது. பாசிட்டிவான விஷயங்கள் தாயாருக்கு சொல்லலை. அதுலேயும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகள் வந்து நீங்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. சரி, ஓகே. சூரியன் 15ஆம் தேதிக்கு மேலே அங்கே போயிட்டாரு. இத்தனை என்ன இருக்குது, ப்ளஸ் மைனஸ் இருக்குது. அடுத்து மற்ற கிரகங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு பார்த்துட்டா, அந்த மே மாதம் 14ஆம் தேதி 2 கிரகங்கள் பயிற்சி இருக்கு இல்லையா? சுக்கிரனுடைய பயிற்சியும் புதனுடைய பயிற்சியும். இது மகாலட்சுமி யோகத்தை ஏற்படுத்துன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அப்படிப்பட்ட மகாலட்சுமி யோகம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, வீடு, வண்டி, வாகனம், சொத்து சொந்தமான விஷயங்கள் இருந்து வந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ப்பதற்குண்டான வழி இந்த 14ஆம் தேதியிலேருந்து இந்த மாதம் முடிகிற வரைக்கும் கிடைக்கும். அப்போது வீட்டின் மேலே லோன் இருக்குது, வீடு பஞ்சாயத்தில் இருக்குது, நிலம் பஞ்சாயத்தில் இருக்குது, வக்கீல் கோர்ட்டு கேஸ் வக்கீல் போயிட்டுருக்கு, லிட்டிகேஷன் ஆயிடுச்சு. இப்படி வீடு, நிலம், வண்டி, வாகனம் சம்மந்தமாக எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை சரி செய்வதற்கான முயற்சிகளில் இறங்கினால் 5 நாளுக்குள்ளே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ரைட். தாயாருக்கு ரொம்ப முடியல, அவங்கள எப்படியாவது சேஃப்கார்ட் பண்ணணும், நல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அவங்கள காப்பாற்றணும்னு மனசார நினச்சிட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக காப்பாற்றிடுவீங்க. நல்ல டாக்டர்ஸ் கிடைப்பாங்க, நல்ல ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும். சரி, எகைன் வேறு ஏதாவது விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்க அப்படின்னா, பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகளை இந்த
குருவும் சுக்கிரனும் ஏற்படுத்தி தருகிறார்கள். ஏன்னா 2ஆம் அதிபதியான சனி ராசியை பார்க்குறாரு, அதே நேரத்தில் ராசி அதிபதியும் பார்க்குறார், லாபாதிபதியும் பார்க்குறாரு. அப்படிங்கும்போது பொருளாதார ரீதியாக இதுவரைக்கும் பட்ட கஷ்டமெல்லாம் போதும், இனிமேலாவது கொஞ்சம் சௌக்கியமாக நல்லபடியாக இருப்போம் அப்படிங்கிற எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்கிறது தான். ஸோ அதை மோட்டிவேட் பண்ணி இன்னும் சௌக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன வழிகளோ அந்த வழிகளை இந்த காலகட்டம் அந்த கிரகங்கள் காட்டி கொடுக்குது. இது எல்லாமே என்னென்னா 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால அதிக ஆசைப்பட்டால் அது பாதகஸ்தானம். உபயலக்கணங்களுக்கு 7ஆம் இடம் பாதகம். அப்போது இயல்பாக இருக்கிறது என்னவோ அது கிடைக்கணும்னு ப்ரேயர் பண்ணணும், அதுக்கான முயற்சிகளை செய்யணும். அதிகப்படியான ஆசைகளை செய்யப்பட்டால் மகாலட்சுமி இருக்குது, என்ன வேணாலும் பண்ணலாம், எவனை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம், இல்லைங்களால வழியில் போகலாம், ஒருத்தனை ஏமாற்றலாம், குத்தம் கூட செய்யலாம், குடிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்குள்ளே இறங்கணும் அப்படின்னா பெரிய பேக் ஃபயர் காத்துட்டு இருக்குது. தனுசு ராசிக்கு வார்னிங்காகவே சொல்லிடுறேன். இது நாள் வரை நீங்கள் யார் யாரை ஏமாற்றினீர்களோ அதற்கான பலனை வரக்கூடிய 14ஆம் தேதிக்கு பின்பு அனுபவிக்க காத்திருக்கிறீர்கள். ஏன்னா இங்கே 6ஆம் அதிபதி, ராசி அதிபதி, 11ஆம் அதிபதி எல்லாம் ஒன்று கூடுது பாதகஸ்தானத்தில். அப்படி கூட சொல்லலாம். கண்டிப்பாக 14ஆம் தேதிக்கு மேலே இதுக்கு முன்னாடி தப்பு பண்ணியிருந்தோம், ஏமாற்றிருந்தோம்னா அதுக்கு உண்டான தண்டனை கிடைக்கும். இல்லை சாமி நான் அப்படியெல்லாம் பண்ண கிடையாது, என்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவி தான் செஞ்சுருக்கேன் அப்படின்னா 14ஆம் தேதிக்கு மேலே நல்லவைகளை முழுமையாக அனுபவிக்க காத்திருக்கிறீர்கள். இதுக்கு முன்னாடி செஞ்ச நல்லது எல்லாமே உங்களை வந்து சேரப்போகுது. உங்களுக்காக நடந்த எல்லா விஷயங்களும், நீங்கள் செய்த நன்மைகள், உங்களுக்காக நீங்கள் செய்த சாக்ரிஃபிகேஷன், விட்டு கொடுத்து போகிறது, இது எல்லாமே பெரிய லைஃப்பை உங்களுக்கு கொடுக்க போகுது 14ஆம் தேதிக்கு மேலே. தனுசுக்கு அப்படியே லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டெல்லாம் நடக்கும் இந்த காலகட்டம். ரொம்ப அற்புதமான ஒரு சூழ்நிலை, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போது செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இருக்குது. அவர் 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு 11ஆம் தேதியே வந்துடுவார். அவரும் எதுவும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாரான்னு பார்த்துட்டா செவ்வாய் செய்யக்கூடிய வேலைகளை ஆல்ரெடி சூரியன் செஞ்சுட்டாரு. செவ்வாய் சூரியன் விட்ட வேலைகளை அப்படியே கண்டினியூ பண்ண போகிறார். நல்ல நிலையில் உங்களை முன்னேற்றி தரக்கூடிய வேலையை செவ்வாய் செய்யக்கூடிய காலமாக மாறிவிட்டது. சிம்பிளாக சொல்ல போனால் இஷ்ட தெய்வத்தையும் ஊர் தெய்வத்தையும் வழிபாடு பண்ணுங்க. இந்த மாதம் ஒருத்தனும் உங்களை அசைச்சிக்க முடியாது. நீங்கள் தான் ராஜா. இந்த மாதம் என்னை பொறுத்தளவுக்கு தனுசு ராசிக்கு ஃபேவரான மாதம்தான். ஒரு 70-80% நன்மைகள் மட்டுமே நடக்கும், அந்த மாற்றமும் இல்லை. என்ன நம்மளுடைய சுயஜாதகத்தில் தசாபுத்தி சிறப்பாக இல்லை அப்படின்னாலும் இங்கே பாசிட்டிவான விஷயங்கள் அனுபவிக்கலாம். ஆனால் கடந்த காலகட்டங்களில் பிறரை ஏமாற்றி வயிறு வளர்த்த அனைத்து தனுசு ராசி என்பவர்களுக்கும் தண்டனையும் உண்டு. இப்போ நம்ம முன்னாடி எப்படி இருந்தோமோ அதுக்குண்டான பலனை இப்போ அனுபவிக்க போகிறோம். ஏன்னா 9ஆம் இடத்துல பாக்கியத்தில் கேது, 3ஆம் இடத்துல ராகு, ரெண்டு கிரகங்களுக்கு உண்டான தொடர்புகளை அந்த குருவும் சுக்கிரனும் வெளிப்படுத்துகிறாங்க. சனியினுடைய பார்வையில், ராகுவினுடைய பார்வையில் ராசி இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது கொஞ்சம் கடந்த காலத்தை பொறுத்து இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையாகவோ அல்லது பாதகமாகவோ மாறுவதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது. மேலே சொன்னபடி என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணணும்னு சொன்னேன், ஊர் தெய்வத்தை அவங்கள வழிபாடு பண்ணிட்டு வாங்க. தினமும் பண்ணிட்டு வர்றது நல்லது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்.